வணக்கம் நண்பர்களே, லாஸ்ட் வீடியோவில் நாம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி எம்ப்ளாய்க்கு எப்படி ஆனுவல் இன்க்ரிமெண்ட் போடுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ப்ரோக்ராமில் எம்ப்ளாயி நேம் கார்டில் அப்புறம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் டேட் சேஞ்ச் இருந்தால் அந்த எம்ப்ளாய்க்கு எப்படி ஆனுவல் இன்க்ரிமெண்ட் போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எப்பவும் போல் இன்ஸ்டியூட்டர் லாகினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இ சர்வீஸ், அதில் ஹியூமன் ரிசோர்ஸ், அதில் ஜிடிஎன் பே சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்டேட் சேலரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எம்ப்ளாயி ஐடியை டைப் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிரியேட்டுங்கிறத கொடுங்க. கிரியேட் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பே கமிஷனில் 7th பே கமிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே சேஞ்ச் எஃபெக்டிவ் டேட், அதில் நாம் இப்போ இந்த எம்ப்ளாயிக்கு எந்த டேட்டில் இருந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்கணுமோ அந்த தேதியை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 days ஸ்ட்ரைக்னால இந்த எம்ப்ளாயிக்கு 3ஆம் தேதி இன்க்ரிமெண்ட் டேட், ஸோ 3rd April 2026 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கிரேடுங்கிறதுல ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே செலக்ட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பேவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ரீசன் ஃபார் சேஞ்சில் அட்ஹூக் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் டேட்டில் 1st April 27 தான் கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு அப்புறம் அப்ரூவர் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அப்புறம் அப்ரூவ் வரைக்கும் ஓப்பன் பண்ணி அப்ரூவ் பண்ணிவிடுங்க. சப்போஸ் பே தப்பாக அப்டேட் பண்ணிட்டா அதை எப்படி டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.